வினித் மாதிரி இதில் ஸ்ரீகாந்த் பண்ணியிருக்காரு. அதனால் ஐ மீன் அந்த பங்களாக்குள்ளே போகிறாங்க, அங்கே ஒரு பாம்பு இருக்குது. ஸோ அந்த போன வாரம்லாம் ரிலீஸ் ஆன இந்தியன் 2 அப்புறமா கல்கி எல்லாம் பார்க்கும்போது ஒரு மாய புத்தகம். ஸோ டைட்டிலே அதான் சார், மாய புத்தகம்னா எல்லார் லைஃப்லேயும் நம்ம பாவம் பண்ணிட்டு வந்திருப்போம்ல, அதுக்கு இந்த ஜென்மத்தில் நம்ம அது தீர்வு அடையிறோமா இல்லையான்றதை அந்த கதை வந்து சொல்லுதுன்னு நான் நினைக்கிறேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபஸ்ட் ஆஃப் வந்து அந்த கதைக்குள்ளே அந்த ஐ மீன் அந்த பங்களாக்குள்ளே போகிறாங்க, அங்கே ஒரு பாம்பு இருக்குது. ஸோ அந்த பாம்பு தான் வந்து ஹீரோயின். ஸோ அவங்களுக்கு ஒரு லவ் வந்து பூர்வ ஜென்மத்தில் வந்து சேராமல் போயிடுது. இந்த ஜென்மத்தில் வந்து அது நிறைவேறிச்சா இல்லையான்றது செகண்ட் ஹாஃபில் ஒரு என்ன சொல்லி ஹிஸ்டாரிக்காக சொல்லியிருக்காங்க. அந்த ஹிஸ்டாரிக்கு தான் ஒர்க் அவுட் ஆகலை, மற்றபடி அவங்க ஃப்ளாட்டாக சொல்லியிருந்தா கூட நிறைவேறி இருக்கும். ஸ்ரீகாந்த் சார் வரதே ஒரு 4 சீன் தான் வராரு. அவர் தான் பூர்வ ஜென்ம காதலனாக இருக்கிறாரு. இப்போ ப்ரெசென்ட்டில் வந்து அசோக் சார் வந்து இருக்கிறாரு. ஸோ அப்படி தான் இருக்குது கதை. படம் வந்து த்ரில்லிங்காக தான் பிரதர் போகுது. படம் வந்து நல்லா தான் இருக்குது, பட் சிஜி தான் கொஞ்சம் நல்லா இல்லை. அதை மட்டும் பண்ணியிருந்தாங்கன்னா படம் நல்லாவே வந்திருக்கும். 75% படம் வந்து ஓகே தான். எல்லாமே இருக்குது, காமெடி இருக்குது, கிளாமர் சாங்ஸ் இருக்குது, ஹிஸ்டாரிக் இது இருக்குது, எல்லாமே இருக்குது. படம் வந்து எல்லாமே ஓகே தான். சார் ரொம்ப நாள் கழிச்சு வந்த படம் நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு வந்தோம். படம் அந்தளவுக்கு விறுவிறுப்பு இல்லை. நிறையா சீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சந்திரமுகி படத்தை தான் ஞாபகப்படுத்துது. அப்பர்நிதி மட்டும் அவங்க ரோலை ரொம்ப பக்காவாக பண்ணியிருக்காங்க. மியூசிக் ஓரளவு சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஸ்க்ரீன் பிளே செம்ம லேகாக இருக்குது. ஒரு விறுவிறுப்பு இல்லாதனால படம் வரேஜாக போகுது. படத்தில் பாதி சீன் வந்து சந்திரமுகி வந்து ஞாபகப்படுத்துது. ஸோ சிஜி ஒர்க் சுமாராக இருக்குது. மியூசிக் வந்து இன்னும் பெருசாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணி ஒரு விறுவிறுப்பை எடுத்து கொண்டு வரவில்லை. இந்த படத்தில் கொஞ்சம் லேகாக இருக்குது. ஸ்ரீகாந்த் வேஸ்டட். நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம். செம்ம கேரக்டரு. நம்ம சந்திரமுகியில் வினித் மாதிரி இதில் ஸ்ரீகாந்த் பண்ணியிருக்காரு. அதனால் போர் அடிக்குது. வந்து என்கேஜ் பண்ணாமல் இருக்குது அந்த ஸ்க்ரீன் பிளே. விறுவிறுன்னு போகிற மாதிரி இல்லாமல் சும்மா யதார்த்தமாக போயிட்டுருக்கு. ஒரு நார்மல் படமாயிடுச்சு. மாய புத்தகம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸ்கிரிப்ட் தான் நம்பியிருக்கார் டேரக்டர். அது வந்து நமக்கு வந்து ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்திங்கனாக்கா ஒரு மாதிரி ஒரே வீட்டுக்குள்ளே நடக்கிற கதை மாதிரி இருக்குது. செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு மாதிரி ஹிஸ்டாரிக்கல் இது மாதிரி ராஜாங்க காலத்தில் நடக்கிற மாதிரி ஒரு கதை இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு சின்ன பட்ஜெட்டில் சீன்ஸ் போர் அடிக்காமல் எடுத்திருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் ப்ளஸ்ஸாக இருந்தது. பரவாயில்ல, நம்ம சின்ன படம் ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வந்தோம். படமாக பார்க்கும்போது பரவாயில்ல. போன வாரம்லாம் ரிலீஸ் ஆன இந்தியன் 2 அப்புறமா கல்கி எல்லாம் பார்க்கும்போது ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்தோம். அது கொஞ்சம் கம்மியாக இருந்தது. இந்த படம் வந்து பரவாயில்ல. கண்டிப்பாக வந்து ஷோ வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓரளவுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க புது டைரக்டர். இல்லை இந்தியன் 2க்கெல்லாம் டஃப் கொடுக்காது. அது பெரிய பட்ஜெட் மூவி. ரெண்டாவது அது கமல் சார் ஒர்க்கு, சங்கர் சார் ஒர்க்கு வேறு. பட் இந்த படம் வந்துட்டு அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. நம்ம சின்ன பட்ஜெட் படம்னும் போது என்ன நினைப்போம், நம்ம என்னத்தை சொல்லியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். பட் இவங்க வந்து ஓகே ட்ரை பண்ணியிருக்காங்க. இதான் ஒரு பாகுபலி மாதிரி, ஒரு மகதீரா மாதிரி, ஒரு மாதிரி சிஜி ஒர்க்லாம் நல்லா பண்ணியிருப்பாங்க. பட் இந்த படத்துக்கு வந்து ஓகே. ஸ்கிரிப்டில் வந்து இவங்களுக்கு வந்து பட்ஜெட்டு பெருசாக இருந்திருந்தால் இவங்களும் முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம பாகுபலியில் எப்படி ஒரு விஷுவல் பார்த்தோம் அந்த மாதிரி எடுத்திருப்பாங்க. அந்த புக்கு வச்சு தான் ஸ்கிரிப்ட். அதுக்கும் அந்த புக்குக்கும் வந்து டச் இருக்கிறதுனால அதனால் மாய புத்தகம்னு வச்சுருக்காங்க. இவங்க ஓவராலாக இந்த படம் வந்துட்டு நம்ம அப்ரிஷியேட் தான் பண்ணோம். அந்தளவுக்கு தான் படம் பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல, படம் வந்து பார்க்கலாம் சார். சிஜி தான் கொஞ்சம் முக்கியம் இருக்குது, மற்றபடி படம் பார்க்கலாம், ஒரு முறை பார்க்கலாம். படம் வந்து அதான் சொன்ன மாதிரி மகதீரா, பாகுபலி, அருந்ததி எல்லாம் சேர்த்து இவங்க ஒரு கலவையாக கொடுக்கணும்னு நினச்சிருக்கிறாங்க. பட் அது கொடுக்க முடியல. ட்ரை பண்ணியிருக்கிறாங்க சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் அனுபவம் தேவைப்பட்டிருக்குது. டேரக்டர் இன்னும் கூட கொஞ்சம் மெனக்கெட்டுருக்கலாம். ஓகே, தேங்க்யூ. காமெடிலாம் எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகல. படங்களில் டிஐலாம் அவ்வளோ நல்லா இல்லை. படத்தோட பட்ஜெட் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் படம் போகும். இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் ஸ்க்ரீன் பிளே. பட் ஆனால் ஸ்டோரி பிளாட் வந்து ரொம்ப ஒரு புது சப்ஜெக்ட் தான் அது. ஒரு டேரக்டர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. ஸோ அவரோட என்ன ஸ்க்ரீன் பிளே பண்ணாலும் ஒரு கடவுள் வந்து ஒரு அந்த புத்தகத்தை தர்றாரு. இந்த புத்தகத்தில் உள்ள படம் பண்ணால் நீ பெருசாக வருவேன்னு. ஸோ அதை நல்ல ஆழமாக சொல்லியிருந்தா கூட படம் சக்ஸஸ் ஆகிருக்கும். அந்த பொண்ணை கேளுங்கண்ணா. பொண்ணை காண அதுக்கா எத்தனை பேர்? ஆமாம் ப்ரோ, எனக்கு கூட்டம் அவ்வளோவா இல்லை, அதனால தான். நல்லா இருக்கு ப்ரோ. என்ன ப்ரோ சொல்ல வராங்க? மாய புத்தகம் டைட்டில் ரீசன் என்ன? ஒரு ஸ்னேக் வச்சு ஒரு பேக் ஸ்டோரி, ஒரு டேரக்டர் எடுக்க வராரு படத்தை. அது அவருக்கு எப்படி லிங்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு மாவீரன் ஒரு படம் இருக்கும், அது கூட லிங்க் ஆகிற மாதிரி இருக்குது. மாய புத்தகம் தாண்டி ஹிஸ்டாரிக்கல் நிறைய விஷயங்கள் காட்டுறதா சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் கிராஃபிக்ஸ் ஒத்துக்குதா? ரொம்ப மட்டமான இல்லை, நல்லா இருக்குது. மீன் ஆர்டிஃபிஷியல் ரொம்ப தெரியல, நல்லா இருக்குது. இப்போ நம்ம பாகுபலி, ஸோ அந்த மாதிரி நிறைய படங்கள் அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்லாம் வேணும், நல்லா இருக்குது. கம்பேர்லாம் பண்ண வேணாம், ரொம்ப படம் நல்லா இருக்குது. சரி, இல்லை ஸ்ரீகாந்த்லாம் வந்திருக்காங்க. ஸோ அவரோட சீன்ஸ்லாம் எப்படி வந்து